உள்ளுக்க வரையக்குள்ளதான் பெரிய பிரச்சனை இருக்கு. வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கு எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், மன்னித்தலைக்கு பக்கத்தில் கௌதாரி மூலையில் மில்க்ரீனில் பீச் ரெசார்ட் ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் போகிறோம். அங்கே போய் அங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்றதை இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். இந்த ஷார்ட் வீடியோன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பீச்சுக்கு போக விளக்கிட்டோம். அப்போ நாங்கள் செலக்ட் பண்ண இடம் தான் இந்த மன்னித்தலைக்கு பக்கத்தில் கௌதாரி முனையில் இருக்கிற ஆமியோட பீச் ரெசார்ட். இந்த பீச்சுக்கு போகிற பாதை கொஞ்சம் கஷ்டம் பண்ணபடியாக ஃபுல் ரூட்டையும் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோன்ற ஷோர்ட்டுன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதை பார்க்கலாம். நாங்கள் இப்போ சங்குப்பட்டி பாலத்தால் ஏறி கொண்டிருக்கோம். இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சங்குப்பட்டி பாலம் கழிஞ்சு வர 2வது ஆர்மி கேம்பையும் கழிஞ்சு ஒரு கடத்தொகுதி மாதிரி ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ரோட் வந்து வலது கை பக்கம் வந்தது. இந்த ரோட் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் பச்சை பசையிலண்டு ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ரைட், இந்த இடத்துல திரும்பணும். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க மணலாக தான் இருக்குது. இதில் ஒரு கேட் ஒன்று இருக்குது. இந்த கேட்டுக்குள்ளே ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மணலாக இருக்கிறபடியாக வாகனம் அதுக்காக போகாது என்று சொல்லி எங்கள் எல்லாரையும் நடத்தி விட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கல்லுகள் கூட இருக்கபடியாக வாகனம் இதுக்கு மேலே வராது. இப்போ இதுலேருந்து நாங்கள் நடந்து தான் போகணும். ஒரே மண் புட்டியாக தான் இருக்குது. எல்லா பக்கத்தை பார்த்தாலும் மண்ணால் மூடப்பட்ட மலைகள் மாதிரி காணப்படுது. இதுலேருந்து நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம். இந்த பாதையை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், பனை மரத்தை வெட்டி அதை அடுக்கி அதுக்கு மேலே மண் போட்டிருக்காங்க. ஒரு சைட்டில் வந்து தென்னை மரம் நட்டிருக்காங்க. ஆமியால் நடப்பட்ட தென்னை மரம். என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். உள்ளே போகிறதுக்காக ஒரு ஆளுக்கு 300 ரூபா வர வருவாங்க. வாசல் உள்ள போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அழகாக இருக்குது. இதில் கல்வெட்டு ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சனம் இருக்குது. இவ்வளோ சனம் நடந்து தான் வந்திருக்கும். இதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இருக்குது. சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உண்மையிலேயே எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பொழுதுபோக்கான இடம் தான். இதில் நாங்கள் வந்து நைட் ஸ்டே பண்ணுவோம்ட்டு
பிளானில் வந்திருக்கிறோம். இங்கே 2 ரூம்ஸ் தந்திருந்தாங்க. 2 ரூம்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அது 3 ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருந்தது. அதோடு சேர்த்து டென்ட்டும் தந்திருந்தாங்க. டென்ட்டுக்குள்ளே பெட்டெல்லாம் போட்டிருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபேன் ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்சம் வெக்க தான். நீங்கள் டென்ட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே இருந்தால் தான் கொஞ்சம் வெக்கையாக இருக்கும். வெளியில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், அது எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் இந்த இடத்துக்கு வாரன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பாசியூர்லேருந்து பரக்கல்லையும் வரலாம். அது ஈஸி. அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் போகும். ரோட்டால் வரும்போது தான் வாகன பிரச்சனைகள் இருக்குது. மற்றபடி வந்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது வந்து குளிக்கிற அறை. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி போத்தலால் கட்டியிருக்காங்க. கண்ணாடி போத்தலும் சீமெண்டால் கட்டியிருக்காங்க. இது நைட் டைம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியல. இந்த பீச்சை பற்றி பேசுவதற்காக ஒரு மீடியா பர்சனோட இணைஞ்சிருக்கிறார். வாங்க அவன்கிட்ட கொமெண்ட்டை கேட்போம். ஹாய் வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் கௌதாரி முனையில் ஒரு மிலிட்ரி கேம்ப் உண்டு. அந்த மிலிட்ரி கேம்பில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு செட்டப் செய்து வச்சுக்கணும். அந்த ரெசார்ட்டுக்கு வர்றதா இருந்தால் நீங்கள் வர வேண்டியது சங்கப்பட்டி பாலம். சங்கப்பட்டி பாலத்தால் நீங்கள் வலது பக்கமாக திரும்பி ஒரு லேன் ஒன்று வரும். அந்த லேனுக்குள்ளால வந்தீங்கன்னா ஒரு சின்ன போட் தான் இருக்கும். லேண்ட்மார்க் இது வேறு எதுவுமே இல்லை. அந்த சின்ன போட் வந்து மிலிட்ரிக்குரிய போட். அதை பிடிச்சி வாங்குவோம். உள்ளுக்கு வரைக்குள்ள தான் பெரிய பிரச்சனை இருக்குது. வாகனங்கள் வந்து சரியாக வராது. அப்போ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற வாகனம் வந்து நல்ல உயரமான வாகனமாகவே செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. மற்றபடி விட்டுட்டு நடந்து வர வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுவீங்க. மோட்டார் சைக்கிள் கூட எல்லா மோட்டார் பைக்கும் நான் நினைக்கல ஈஸியாக வருமென்னு. மற்றபடி இங்கே வந்துட்டீங்கன்னா நல்ல இடம், அமைதியான இடம், ப்ரைவேசியான இடம், நல்ல சாப்பாடு இருக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கும். வந்து என்ஜாய் பண்ணுங்க. வர்ற போக்குவரத்து மட்டும்தான் நீங்கள் இருக்கிற பிரச்சனை. மற்ற எல்லாமே நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.